உண்டாகுவதாக. தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தின் அடிப்படையிலே பல வித்தியாசமான கோணத்தில் உங்கள் விடுதலைக்காக நாங்கள் பல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா செய்திகளும் நம்முடைய மிராக்கிள் ஷெக்கினா அசெம்பிளி யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கணும், கேட்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. சரி, போன வாரம் நம்ம தியானித்தோம், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவி எங்க இருந்தா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி போன வாரம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? நீங்க தியானித்திருப்பீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவி பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, வேறு மனுஷனாய் மாறுவாய். அப்போ அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் வேறு மனுஷனாய் இருப்பார்கள், அபிஷேகம் பெறாதவர்கள் மனுஷனாய் இருப்பார்கள். புரியுதா? அபிஷேகம் பெற்றவர்கள் வேற மனுஷனா இருப்பாங்க, பெறாதவர்கள் மனுஷனாவே இருப்பாங்க. புரியுதா? மனுஷனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வேறு மனுஷனாய் மாறணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேறு மனுஷனாய் மாறணும். ராஜாதி ராஜாவை பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாமே மாற்றமாய் இருக்கணும். அதனால்தான் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் சொல்றாரு, அவன் வேற மனுஷனாய் மாறினான். அதான் ஏசப்பா சொன்னாரு, எல்லாரும் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, இடுக்கமான வாசல் வழியாய் யார் ஒருவன் பிரவேசிப்பதற்கு வாஞ்சிக்கிறானோ அவன் தான் அங்க போவான். புரியுதா? புரியுதா? இந்த இடுக்கமான வாசல் தான் சில கட்டுப்பாடுகள், சில கட்டுப்பாடுகள். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் நீங்க அலங்கரிக்கணும், இப்படிதான் நீங்கள் பேசணும், இப்படிதான் நீங்க நடக்கணும் என்ற சில கட்டுப்பாடுகள் ஏன் சொல்லுகிறார் என்றால் அதுதான் இடுக்கமான வாசல். ஏன் சொன்னாரு? எல்லாரும் அதுல பிரவேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்டர் இந்த காலத்துல போய் லெக்கின்ஸ் போடாத, ஜீன்ஸ் போடாத இல்லையா? இப்போ அன்னைக்கு ஒரு மாடல் இங்க 2 கீழ்ச்சி விட்டுக்கிறான். எங்க வீட்லயே எங்க அண்ணனுடைய, அதான் என் பேரன் ரட்சிக்கப்படலை. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தேன். இந்த 2 பேண்ட்டை என்னடா அது, ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கீஞ்சு போன பேண்ட். தாத்தா இது ஃபேஷன் தான், கீஞ்சு போன பேண்ட் போட்டுவிட்டா. அவன் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பல, இயேசு ஏற்றுக்கொள்ள, அபிஷேகம் பெறல. அதனால அவனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்த முடியும். நீங்கள் ஆல்ரெடி மனம் திரும்பி விட்டீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். பாடலே பாட்டு, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்தின ரத்தத்தினால் தான் எனக்கு விடுதலை. அப்ப அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் பல வித்தியாசங்களை ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். அதுதான் இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. ஆமா, பெரும் பாதை ஒன்று இருக்கிறது, யார் வேணாலும் போலாம். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இல்லையா, குடிக்கலாம், வெறிக்கலாம் இல்லையா, மனம் போன போக்கில் வாழலாம். கடைசியில நீங்கள் அந்த பெரும் பாதைக்குள்ள போய் நரகத்தில் தள்ளப்பட்டு போய்வீர்கள். ஐயோ, நான் ஏசப்பா புள்ள, நான் ஷெக்கினா அசெம்பிளி போனேன். எந்த அசெம்பிளி போன என்னப்பா இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இருந்ததா? நீ வேற மனுஷனா மாறினியா இல்லையா? நீ புது மனுஷனா மாறினியா இல்லையா? பழைய மனுஷனை கலந்து போட்டு விட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டியா? அப்படிதான் தெய்வம் கேட்பாரே தவிர இல்லையா, அவர் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு முறை ரட்சகராக வந்து விட்டார், அடுத்த முறை நியாயாதிபதியாக தான் வருவார் இல்லையா? அவர் ஒரு முறை ரட்சகரா வந்துட்டார், ஆனா இப்ப வரப்போகிறவர் நியாயாதிபதி. ஆமென். ஆகையால் தான்
அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஏன் இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல, ஏன் உங்களுக்கு சுகம் உண்டாகல, ஏன் உங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை இல்லையா, அல்லது உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. போன வாரம் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். 1996 வருஷம் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஏற்கனவே 32 வருஷங்கள் ஆகிறது. 32 வருஷத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் கொடுத்திருக்கிறார். கைத்தட்டுங்களேன், எங்க ஸ்கூலா வளர்ந்தது ஒரு பெரிய வளர்ச்சி. காரணம் என்ன? அவர்கள் ஒரு பாரம்பரிய சபைக்கு போனாலும் தெய்வ பயம் உள்ளவர்கள், செபிக்கிறவர்கள். ஆமென். அந்த குடும்பத்துக்கு ஒரு தாயார் இரவும் பகலும் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு அவர்கள் ஒரு காரணம். புரிஞ்சுட்டீங்களா? அவனுக்கு சாட்சி சொல்றாங்க 32 வருஷத்துல இல்லையா. ஆமா, ஒரு பெரிய வளர்ச்சி. காரணம் என்ன? அவர்கள் வேற மனுஷனா மாறிட்டாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, தேவனை பார்க்கிறாங்க, வார்த்தையை கேட்கிறாங்க. சரி, நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வாழ்வதற்கு தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட்டபடினாலே அவங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஓகே. முதல் காரியம், அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை நிறைய இருக்கு. ஒரு சில காரியம் தான் கொண்டு வந்திருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கோணிங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படின்னா எளிமையா இருக்கும். சொல்லுங்க. ஸ்பிரிட் ஆஃப் புவர், ஆவியிலே ஒரு எளிமை அல்லது ஆவியிலே ஒரு தரித்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமையா இருக்கணும். ஆமென். சில பேர் இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளை கூட இந்த எளிமையை பார்க்க முடியல. நல்லா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அபிஷேகம் பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எளிமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறபடினாலே நீங்கள் உலக மாமிசம் பிசாசை விட்டு விலகி தெய்வத்தோடு நடப்பதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமா சொல்லுங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். இங்க சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கவனிங்க, நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் இயேசு அதுக்கு ஒரு முன்மாதிரி. ஆவியிலே அவர் எளிமை உள்ளவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட எந்த விதத்திலுமே அவர் சொன்னார் ஒரு இடத்துல, யோவான் 12ஆம் அதிகாரத்தில், இதோ சாத்தான் என்னிடத்திலே வருகிறான், அவனுடையது ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லை, என்னை யார் குற்றப்படுத்த கூடும் என்று சவாலாக கேட்ட ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கண்டுபிடிச்சாமா? யோவான் 12ஆம் அதிகாரத்தில், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? அவன் வருகிறான். உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதுவுமே சொல்ல முடியும்? எதுவுமே இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடு. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படின்னா என்ன? அவன் சரக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லைன்றார் அவரு. சரி, அவன் சரக்கு என்ன? அவன் சரக்கு என்ன? உலகம், மாமிசம், பிசாசு இல்லையா, மாம்ச கிரியைகள், பொருளாசை, விக்கிரக ஆராதனை இல்லையா, எல்லாமே அவனுடையது. இயேசுவே சொல்றான், இயேசுவே நீ என் காலில் விழுந்துட்டினா இந்த முழு உலகத்தையும் நான் உனக்கு தருவேன் சொன்னான். அப்பாலை போ சாத்தானின்னு சொன்னார் இயேசு. அவர் ஆவியை பெற்றவர், அவர் மயங்கல. ஹல்லேலூயா. செல்வத்தை காட்டுகிறான் இல்லையா, உலகத்தை காட்டுகிறான், உலகத்தின் ஆசாபாசத்தை காட்டுகிறான். உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடுன்னு இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. பின்லாந்து உலகத்திலே மகிழ்ச்சியான நாடாது. ஆமென்.
படிக்கும் போதே ஆண்டவரே இந்த நாட்டை பார்த்துட்டு வரணும் ஆண்டவரே, இன்னும் மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியல அந்த நாட்டில். ஒரு கிறிஸ்துவ நாடு, புரியுதா உங்களுக்கெல்லாம்? அப்போ சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அவங்க தாங்க ஆவிக்குரியவர்கள், அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. உள்ளத்துல அவ்வளோ வச்சுட்டு இல்லையா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி இதான் திரும்பி பார்த்துக்கிறீங்க. பைபிள் சொல்லுது இல்லையா, உன்னுடைய ஆஸ்தி எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயமே இருக்குமா. அதான் இயேசு சொன்னார், உன் ஆஸ்தியெல்லாம் அங்க சேர்த்துரு, இங்க சேர்க்காத, அங்க சேர்த்துரு. அப்போ உன் இருதயம் எங்க போவோம்? அங்கதான் போவோம். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எளிமை இருக்கணும். நாம் அதை கற்றுக்கொள்ளணும். ஏன் சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ யாருக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? யாருக்கு? ஆவியிலே ஒரு எளிமை இருக்கணும். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18 to 20 வசனங்கள். இயேசுவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம், ஹலோ, வாக்குவாதம் சொல்லுங்க, வாக்குவாதம். பக்கத்தால் பாஸ்டர் சிஸ்டர், வாக்குவாதம் செய்யக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், அப்படின்னா என்ன, சவுண்ட் கூட மாட்டார். நம்ம ஆளு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லையா, ஒரு பிரச்சனை வந்தா எவ்வளவு சவுண்ட், இயேசு ரத்தம் ஜெயம். அவர் கூக்குரல் இடவே மாட்டார். மூணாவது அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்க மாட்டான். உங்க சத்தத்தை யாராவது வீதியில கேட்கறாங்களா? ஆமா, சண்டைன்னு ஒன்று வந்துட்டா தெருக்கு வந்துடும் பாஸ்டர் இல்லையா, யாருடையாவோ இங்க வாடி இல்லையா, நீயா நானா பார்த்தலாம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் தெருவுக்கே என்ன பண்ண மாட்டாரா, வரவே மாட்டார். நம்ம ஆவிக்குரியவர்கள், அதை புரிஞ்சுங்க, தப்பா யோசிக்காதீங்க எதுவுமே. நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ண கூடாதுன்னா, வீதியிலே போய் கேட்க கூடாது. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் என்ன பண்ணுவாரு, நெறிந்த நாணலை முறிக்காமலும் அணையாமல் இருப்பார். உனக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டே இரு. செய்வாரா செய்ய மாட்டாரா? அவரு லேட்டா செய்வார் பாஸ்டர், நான் தான் குயிக்கா செய்வோம் பாஸ்டர். என்னால் என்று உன்னால் ஒன்னும் செய்யக்கூடாது. உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, ஆமா, உன் முகத்தையே நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே. புரிஞ்சுட்டீங்களா? உனக்கு அவர் நியாயம் செய்வார். ஏன்னா நீ அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளை இல்லையா, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுற பிள்ளைகள் இல்லையா, உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதான், கூக்குரல் இடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது, அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்க கூடாது. அவங்க தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாவாங்க. புரியுதா? ஏன் இந்த கடைசி நாட்கள் உங்களுக்கு பரலோகத்தை அதிகமா நாங்க மென்ஷன் பண்றோம்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கல்யாண விருந்து ஆயத்தம், கல்யாண சாலை அதுல ஜனங்களால் நிரம்பணும். புரியுதா? நீங்கள் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர்களோ அந்த விருந்துக்கு வர மனசு இல்லை. வாசிமா 1 வாசி 22. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். நீங்க யாரு? அழைக்கப்பட்டவர்களா? அழைக்கப்பட்டவங்க தானே. அப்போ உங்களுக்காக ஒரு கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு. ஆனா அழைக்கப்பட்டவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். மனசு இல்ல. ஏன்? இந்த உலகம் நம்மளை இழுக்குது, மாமிசம் நம்ம கூட போராடுது. புரியுதா? ஆமா,
புரியுதா? மனசு இல்ல. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு வாருங்கன்றது பரலோகத்துக்கு வாங்கன்னு அர்த்தம். அங்க விருந்து இருக்கு, அங்க வந்துருங்கன்றாரு. அவங்களுக்கு என்ன இல்ல, அசட்டை பண்ணினார்கள். புரியுதா? இப்போ உங்களுக்கு எத்தனை கூட்டம் வைக்கிறோம்? நேற்று திறப்பை மாச ஜபம், இன்னைக்கு அமாவாசை ஜபம் இல்லையா, உபவாச ஜபம், இப்படி பல ஜபங்கள் வச்சாலும் நிறைய பேர் அதில் வரது கிடையாது. சில பேர் அசட்டை, சில பேர் மனசு இல்லை. நான் சொல்றேன், இப்போ நான் எழுதி கொடுத்துட்றேன், உனக்கு அந்த விருந்துக்கு நீ ஆயத்தப்பட முடியாது. ஹலோ ஹலோ, புரிஞ்சுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அசட்டை பண்ணக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, மனம் இல்லாம போகக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இயேசு இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமையாக இருந்தார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55 to 57. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இப்போ உங்களை பார்த்து இவன் தச்சன் அல்லவா, இவங்க அப்பா தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீ என்ன சொல்லுவேன்? ஏய், உங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி தானே, உங்க அப்பா பாண்டு தூக்குன ஆள் தானே அப்படின்னு உங்களையோ உன்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், உங்க அப்பன் தான் நீ தூக்கணா, ஏய் உங்க அப்பன் தான் நீ தூக்கணா, என் அப்பா அப்படி தூக்கடி, நான் எங்க அப்பா யாரு இல்லையா? நமக்குள்ள ஒரு அந்த புது ரத்தம் ஓடும் பார்த்தீங்களா இல்லையா? ஏசு பாருங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? என்ன பத்தி பேச, எங்க அம்மா பத்தி பேசாத, என்ன பத்தி பேச, எங்க அப்பனை பத்தி பேசாத, என்ன பத்தி பேச, என் புருஷன் பத்தி பேசாத, என்ன பத்தி பேச, என் தாய் வீட்டை பத்தி பேசாத. ஆமா, நானா இருக்க மாட்டேன். ஆனா நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஆனா சண்டை வரும்போது நான் நானா இருக்க மாட்டேன். நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா உண்மை இதுதாங்க. என்ன, உங்களை பார்த்து நீ தச்சன் அல்லவா, உங்க அம்மா மரியாள் அல்லவா, உங்க அப்பா யோசேப்பு அல்லவா இல்லையா, உங்க அப்பா அந்த வேலை தான் செஞ்சாரு, உங்க அப்பா அந்த வேலை தான் செஞ்சாரு அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னா உங்க உள்ள என்ன பண்ணும்? ஆவிக்குரிய பிள்ளைகளை உங்க உள்ளம் இயேசு போலவே இருக்கணும். முடியுமா? அப்போதான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு, சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். வசனத்துக்காக உன் சரீரத்தை, ஆவி, ஆத்மாவை ஒடுக்கணும். நமக்கு ஒடுக்க மனசு வர மாட்டதில்ல. மாமிசம் உன் கூட இருக்கிற வரைக்கும் உங்களோடு அது போராடி கொண்டுதான் இருக்கும். மாமிசத்தை நீங்கள் ஆவிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு உன் மாமிசம் அடங்கிவிட வேண்டும். ஆமென். புரியுதா? அப்பதான் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லைனா கஷ்டம். அதனால்தான் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். இயேசு அபிஷேகம் பெற்றவர். ஆகையால் பாருங்க, கூக்குரல் இடல, வாக்குவாதம் பண்ணல, தெருவில் நின்று சண்டை போடல இல்லையா? அவருக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்றாரு? பிதாவை நோக்கி காத்திருக்கிறார். கவனிங்க, நமக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி, சரியா ஜட்ஜ் பண்ணுகிறவர் அவர் ஒருவர் தான். ரைட், அவர் பார்த்துக் கொள்வார். விடுப்பா, பார்த்துக்கலாம் போ. ஆமென். லேட்டா பண்ணுவார், ஆனா லேட்டஸ்டா பண்ணுவார். லேட்டா பண்ணுவார். அது நமக்கு அந்த இன்னைக்கே பண்ணிடணும் இல்லையா? என்ன தொட்டுட்டான் அவன், அதனால ஆண்டவரே இன்றைக்கே அவன் கை ஓடுவதை நான் கண்ணால பார்க்கணும் ஆண்டவரே. அதான் செய்ய மாட்டார் அவர். ஹல்லேலூயா. ஆனா லேட்டா செய்வாரு, ஆனா சரியா செய்வார். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே
உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு. அது பாதத்தில் உட்கார்ந்துரு. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் பாதத்தில் உட்காரு. ஜெயம் கிடைக்குமா? இல்ல பாஸ்டர், லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். இல்லையா, இப்பவே அதெல்லாம் செய்ய மாட்டார். நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட இல்லையா, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் இல்லையா, ஆமா, வக்கீல் குறுக்கு பூந்து என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு ஆட்சி தள்ளினே இருப்பாரு. பாட்டு ஏமா அடுத்த மாசம் வாய்தாமா, அது அடுத்த மாசம் வாய்தாமா, அடுத்த மாசம். இயேசுவும் வாய்தா போடுவாரு, ஆனா கரெக்டா போட்டுருவாரு. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ணும்? அமைதியா இருக்கணும். உன்னை தச்சுன்னு சொல்றாங்களா, உங்க அம்மா மரியான்னு சொல்றாங்களா, உங்க அப்பா யோசின்னு சொல்றாங்களா, அவங்க அக்கா தங்கச்சியோட நம்ம மத்திய தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா இருக்காங்களோ சரியா இல்லையோ தெரியல. பார், ஏன் சொல்றீங்களா? ஏய், என்னை பத்தி பேசியா? ஏன் எங்க அம்மா பத்தி பேசுறேன், எங்க அப்பனை பத்தி பேசுறேன், என் தங்கச்சி அக்கா தங்கச்சி பேசுறேன் அப்படி இயேசு கேட்டாரா? கர்த்தர் அவங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அங்கே ஒரு அற்புதமா அவர் செய்யல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம நல்லாவே தெரியும். யோவான் ஸ்நானகன் இல்லையா, அவருடைய வாழ்க்கையை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அப்பொழுது கவனிங்க, யோவான் ஸ்நானகன் நமக்கு எல்லாம் தெரியும். இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவுக்கும் அவருக்கும் 6 மாசம் தான் வித்தியாசம். அவரை தேவன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அனுப்புகிறார். கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில பல காரியம் இருக்கிறது. அதுல ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அவர் எப்படி இருப்பாராம், அவருடைய ஆகாரம், அவருடைய உடை இல்லையா. கவனிங்க, அவர் ஒரு பெரிய பிரிஸ்ட், ஒரு பெரிய பணக்காரர். ஆனா அவர் எங்க தான் இருந்தாரு? வனாந்திரத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? நமக்கு எல்லாமே இருக்கலாம். அதான் பைபிள் சொல்லு, எல்லாமே அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி இல்லை. எல்லாவற்றையுமே அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஒன்றும் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு எளிமை வாழ்க்கையில், ஒரு எளிமை சொல்றாரு. அவருடைய வார்க்கட்சி அவுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. 2 பேர் சொந்தக்காரங்க வர சொல்றாரு. அவருடைய வார்க்கட்சி என்ன, அந்த ஷூ, நான் அது பேர் என்ன, ரேஸா, ஷூ லேஸ், அத அவுக்க கூட எனக்கு என்ன இல்லை. எப்பா சொல்ல முடியுமா? அவர் பின்னால ஒரு உலகமே போச்சு. அவர் பின்னால அந்த எருசலேம் பட்டமே போதும் மனம் திரும்புறதுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, அவருடைய ஷூ அந்த லேஸ் அவுக்கு கூட எனக்கு என்ன இல்லை. இதுதாங்க ஒரு எளிமையான ஒரு அந்த பேச்சு. அப்படி வரணும். நானா அவன் ஷூவை தூக்குறது, நானா அவர் ஷூ வார லேஸ் அவுக்கிறது இல்லையா. கவனிங்க, ஆவியிலே எளிமை இருக்கணும். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். இதுக்கு நம்ம சர்ச்சை பேரு ஆவிக்குரிய சபை. இங்கே ஆவியானவருக்கு தான் முக்கியத்துவம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற நீங்க இந்த ஆவியில ஒரு எளிமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் பெருகணும், நான் சிறுகணும். நமக்கு அந்த என்ன வரணும்? நான் தாங்க பெருகணும். ஏன் கீபோர்ட் சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும், ஏன் பேர் சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் இல்லையா. ஆமா, நீயா நானா பார்க்கலாமா, நீயா நானா பார்க்கலாமா? ஹலோ, அதை செய்ய நம்ம இங்க வரல. தேவ நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஏதோ உங்க சத்தம் எங்களுக்கு டொயின் டொயின் கேட்டா ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லையா. அதுக்காக எங்க காது கிழிஞ்சு போற மாதிரி இல்லையா, பிபி ஏற மாதிரி பண்ணிட்டுனா தோத்துறோம். ஏன்னா அவர் தான் பெருகணும். யார் சிறுகணும்? நான் சிறுகணும்பா. அவர் பெருகணும், நான் சிறுகணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய எண்ணங்கள். இதெல்லாம் இல்லாம இல்லையா, நான் ஆவிக்குரியவன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசுவேன், வேஸ்ட். உன் வாழ்க்கை தரம் மாறிடணும். ஆமா, பேச்சு, வாழ்க்கை தரங்கள் எல்லாம் மாறணும். சரி, ஆபிரகாம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாம் இல்லையா, நல்ல ஒரு தேவ மனுஷன், தெய்வத்தோடு கூட நண்பர், இயேசு பிதாவினுடைய நண்பர். அவரே ஜெபிக்கும் போது பாருங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. வாசிக்கலாம். 18:27
32. அப்பொழுது ஆபிரகாம் பிரதி உத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த சிந்தனை வரணும். நீ ரொம்ப ஜெபிக்கிறாளா கூட பரவாயில்ல, ஆண்டவரே தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். தூளும் 32. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்றாரு, ஆண்டவர் கோபம் வராம இருக்குனப்பா. இது ஆண்டவருக்கு பிரியமான மேல தான் செய்யறாரு. 10 நீதிமான் இருந்தா அடிப்பீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன்பா. 50 நீதிமான் தான் அழிப்பீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன். அப்போ இவர் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் செய்கிறார், அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் செய்கிறார். அவருக்கு என்ன வரல தெரியுமா? ஆவில சொல்ற, ஆண்டு கோபம் வராம இருந்தா இல்லையா, 10 நீதிமான் தான் அழிப்பீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன், நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன்ப்பா. சிலர் இந்த ஜெபிக்கிற ஆட்களுக்கு ஒரு நரம்பு துடிப்பா இருக்கும். ஜெபம் பண்ணி உன்னை கொன்னுடுவேன், ஜெபம் பண்ணி உன்னை சாமிச்சுடுவேன், அப்படிலாம் ஏன் செய்ய மாட்டார். நம்ம சொல்லிடலாம், ஆனா எங்க ஜெபம் சரியா இருந்தா தோத்துறோம், முடிஞ்சிடும். நீ அதுக்கு பாத்திரமா இருந்துட்டுனா கதை ஜோடி முடிஞ்சது. ஆனா ஜெபிக்கிறவர்கள் அப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது, பேசக்கூடாது. நியாயத்தை சொல்லலாமே தவிர பேசக்கூடாது. சொல்றேன் பாருங்க, நான் தூளும் சாம்பலுமா இருக்கேன், கூட பேச துணிஞ்சிக்கிற ஆண்டவரே உதவி செய்யுங்க. பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கிற மக்களுக்குள்ள அந்த ஒரு தாழ்மை, ஒரு எளிமை இருக்கணும். ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படல? நம்ம ஜெபத்துல என்ன வரல? ஒரு எளிமை வரல, ஒரு தாழ்மை வரல. அந்த சர்ச்சை போன 2 பேர் சொல்றான்ல, ஆண்டவரே நான் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாகத்தெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன். அந்த அவனை மாதிரி இல்லை, அவன் ஏமாத்துறான், அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் சொன்னாரு, அவன் அல்ல, இவன் தான் நீதிமானா மாத்து. ஜெபத்துல போய் உங்களுடைய எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும், அவர் தானே உன்னை ஆசீர்வச்சாரு இல்லையா, அவர் தான் உன்னை ஆசீர்வச்சாரு இல்லையா. தாழ்மையில் இருந்தோம், தயவாய் நினைத்தீர், தேவனே உங்களுக்கு துதிப்பேன். எங்க இருந்தோம்? நம்ம ஒரு காலத்துல எங்க இருந்தோம் அதை யோசிக்குங்க. என்னைக்குமே அந்த பழைய வாழ்க்கை மறக்க கூடாது. சரி, அதை மறந்துடுறான். போன உடனே என் ஒய்ஃப் சொன்னா, உங்க அப்பா தான் ஸ்கூல் போகும்போது அரை டவுஸ் போட்டுன்னு கிழிஞ்சு போன ட்ரௌசர் போட்டு போனார். ஆமா, தோத்தர் என்ன போ, எங்க அப்பா நல்லா இல்லை, எங்க அப்பா செத்துட்டாரு, அதனால வேற வழி இல்லை. ஆனா இன்னைக்கு நான் அதை நினைக்கிறேன், இன்னைக்கு யார் என்ன கிண்டல் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். ஏன் நான் அதை அதுதான் என்ன இப்போ இன்னும் என்ன பண்ணுது, இன்னும் தேவ ஸ்தார்த்தம் இல்லையா. எங்கேயோ ஒரு மூலையில இல்லையா, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை, அப்பா கைவிட்ட சூழ்நிலை இல்லையா. ஸ்தோத்திரம். இந்த உலகம் நமக்கு வாழ வைக்குமா, உலகத்தில் நம்ம வாழ முடியுமான்னு யோசிச்ச சூழ்நிலையில இயேசு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் இல்லையா. அதை எண்ணி இல்லையா, அது ஒரு தாழ்மை. நான் அப்போ ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சினிமா ஒன்று பார்த்தேன். அந்த சினிமாவில் வந்த அந்த நடிகர் ஆரம்பத்தில் அவர் ஒரு விவசாயி, ஏற்கலப்பு போட்டு விவசாயம் பண்ற ஒரு விவசாயி. எப்படியோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் மாறிட்டாரு. ஆனா அவருடைய வீட்டு அந்த அந்த இதுல அந்த ஏற்கலப்பையை தூக்கி என்ன பண்ணுவாரு வச்சிருப்பேன். நான் அப்ப பார்த்தேன், உலகத்தானுக்கு இருக்குதுப்பா அந்த அறிவு. இந்த ஏற்கலப்பை தானே என்ன ஒரு இன்னைக்கு உயர்த்திருக்கு இல்லையா. அதான் ஆண்டு சொல்றாரு, மறவாதே, உபகாரத்தை மறக்காதே, நான் செய்த நன்மையை மறக்காதே. இன்னைக்கு நீ ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா இருக்கலாம் இல்லையா. ஆனா அன்னைக்கு நம்ம எங்க இருந்தோம்? இந்த இயேசு நம்மளை எங்கிருந்து தூக்கி எடுக்கொண்டு வந்தாரு? ஒளியான சேற்றிலும் இல்லையா, புதைக்குழியிலும் இருந்த என்ன தேவன் உயர்த்தி கண்மையில நிறுத்தினாரு இல்லையா.
அப்போ சபைக்கு வரும் அந்த தாழ்மை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் ஆவியில நிறைய காரியம் உண்டு. ஆவியில ஒரு எளிமை, ஆவியில ஒரு எளிமை, ஆவியில ஒரு எளிமை. இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய காரியம், ஆவியிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆவிக்குரியவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவர்கள் உண்மையாய் இருப்பார்கள். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஹலோ, நிமிர்ந்து உட்காருங்க. புறம் கூறி திரிகிறவன், அப்ப கவனிங்க, புறம் கூறி திரிய கூடாது. அது ஒரு பிசாசுடைய ஆவி. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே உண்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆவியும் இந்த ஆத்மா மாத்திரம் பரலோகத்தில் போகும். உங்க ஆவியில ஒரு உண்மை இருக்கணும். உங்க ஆவியில ஒரு உண்மை இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. இல்லையா? உங்கள் ஒவ்வொரு ஆவியும் தேவன் பார்க்கிறார். இல்லையா? சாமுவேல் சொல்றார் இல்லையா, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நானும் உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். வாசிமாத 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 14:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் முகத்தை பார்க்கிற, இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க, சரீர வளர்ச்சியை பார்க்கிற, நான் இவனை புறக்கணித்தேன், நான் அவனை புறக்கணிச்சிட்டேன். ஏன்? அவன் ஆவியில உண்மை இல்லை. சரீர வளர்ச்சி இருக்கு, முகம் இல்லையா, ஒரு ராஜாவுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் இருக்கு, ஆனா அவன் ஆவி இல்ல, சரியில்லை. ஆண்டவர் யாரை பார்க்கிறாருன்னா, உன் முகத்தை பார்க்க மாட்டாரு, உன் சரீர வளர்ச்சி பார்க்க மாட்டாரு, உன் உள்ளத்தை பார்ப்பாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஏன் ஆவியில் உண்மையா இருக்கணும்? ஏன் உனக்கு ஆசீர்வாதம் வரல இன்னும்? ஏன் உனக்கு விடுதலை வரல இன்னும்? இல்லையா உனக்கு சுகம் வரல இன்னும்? ஏன் உனக்கு இன்னும் சமாதானம் வரல, சந்தோஷம் வரல, மகிழ்ச்சி வரல? இல்லையா நீ ஜெபித்த காரியம் கைக்கூடி வரல? ஏன்? நீ எல்லாம் செய்யறானா உன் இருதயத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை இல்லை. ஆண்டவர் பாருங்க இல்லையா, இயேசுவை விட மோசையை உயர்த்தி பிடிக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இவனோ என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையாயிருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும், கவனிங்க, இது தேவனுடைய வீடா, உண்மையா இருக்கணும். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல. யார ஆண்டவர் ஃபர்ஸ்ட் காட்டுறாரு? மோசே தேவதூதனா இல்ல, கொலை செய்தவன். ஆனா பிறகு அவன் வாழ்க்கை மாறிவிட்டது, மிகவும் சாந்த குணமுள்ளவனாய் மாறிட்டான். அவனை பத்தி ஆண்டு சொல்றாரு. ஏன் இயேசுதான் முதல் சொல்லணும்? ஏன் மோசே சொல்றாரு? இயேசு தேவகுமாரன், மோசே உலகத்திலிருந்து வந்தவன், இயேசு பரத்திலிருந்து வந்தவர். இவனே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தான். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையா. எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? எத்தனை பேர் பாஸ்டர் உண்மையா இருக்கீங்க, சர்ச்சுக்கு உண்மையா இருக்கீங்க, இல்லையா ஊழியத்தில் உண்மையா இருக்கீங்க, குடும்பத்தில் உண்மையா இருக்கீங்க, கணவனுக்கு உண்மையா இருக்கீங்க, மனைவிக்கு உண்மையா இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கீங்க, நீங்க செய்யற தொழில உண்மையா இருக்கீங்களா, செய்யற உங்களுடைய ஓனருக்கு உண்மையா இருக்கீங்களா, உங்க பாஸ்க்கு உண்மையா இருக்கீங்களா? எல்லாம் உண்மை இருக்கணும். நீ அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளு உண்மையா இருக்கணும். மற்றவெல்லாம் ஓபி அடிப்பான், நீ உண்மையா இருக்கணும். மற்றவெல்லாம் திருட்டு கைது போடுவான், நீ உண்மையா இருக்கணும். மற்றவெல்லாம் லஞ்சம் வாங்குவான், நீ உண்மையா இருக்கணும். ஆமா, முடியுமா? அதெல்லாம் முடியாது பாஸ்டர். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
ஒரு நாள் வரும், கோதுமை மணியும் பதரையும் தேவன் வெவ்வேறா பிரிப்பாரு. அன்னைக்கு தான் சொல்ல, ஐயோ போதகத்தை நான் வெறுத்துட்டேன், என் போதகர் சொல்ல நான் கேட்கல, நான் உண்மையா இல்லை, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இல்லை. நீங்க தேவனுடைய வீட்டில், யார் வீடு? உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்களா? அவர் தான் அறிவார் பாஸ்டர். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். எப்படின்னா இந்த பாட்டு பாடியது, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். என் தனிமை என் எல்லாம் தெரியும். இயேசுகிட்ட ஏமாற முடியாது. அவர் ஏமாந்து 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 நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. அவரு ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, நான் இதை தீர்மானிக்கிற ஆண்டவரே. சொன்னல ஒன்னாந்து சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒன்னாந்து என்னம்மா சொன்னேன் ஆண்டவர்கிட்ட? நான் 3 வேளை ஜெபம் பண்ணுவேன், 3 வேளை நான் பண்ணுவேன், கோயில் போவேன், எல்லா பொண்ணும் போவேன். நீ வரையா? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். இயேசுவும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு எத்தனை பேருங்க ஏற்படுத்தின உண்மையா இருக்கீங்க? உன்னை ஆண்டு ஏற்படுத்தினார்ல இல்லையா? அவருக்கு உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இல்லாத வரைக்கும் நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லவே முடியாது. நீ கேட்கலாம், நீ உண்மையா இருக்கியா? இல்லை. ஆனாலும் ஏற்படுத்தியவனுக்கு உண்மையா இருக்கு நான் விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இல்லையா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர், அது என்னை சாட்சியாய் நிறுத்தும் என்று தெய்வத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், ஆனா ஒரு கிருபை நமக்கு வேணும். அப்பதான் நம்முடைய ஆவியில நம்ம உண்மையா இருக்கிறோமா என்பதை தெய்வம் அறிவார். இங்க இருக்கிற நம்முடைய ஆவியில நம்ம எல்லாம் உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமா, அவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறோமா, அவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறோமா, சபையில உண்மையா இருக்கிறோமா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருக்கியா, கணவனுக்கு உண்மையா இருக்கியா, மனைவிக்கு உண்மையா இருக்கியா, பிள்ளைக்கு உண்மையா இருக்கிறியா, செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கிறியா, உன் பாஸ்க்கு உண்மையா இருக்கிறியா? உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க முடியுமா? உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா செஞ்சு முடிச்சிருவீங்களா? சந்தேகம் தான் பாஸ்டர். ஒரு சம்பவத்தை பார்த்தேன். புருஷன் கேட்குறான், ஏண்டி எங்கள் கம்பெனியிலேருந்து எங்களை எல்லாரும் டூர் விட்டு போகிறாங்க, என்னையும் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு புருஷன் சொல்கிறான். மனைவி சொல்கிறான், எத்தனை ஆண் எத்தனை பெண்ணுன்னு கேட்குறா. ஒரே ஆண் தான், 14 பொண்ணுன்னாரு. அவனை ஒரே அடி அடிச்சு படுக்க விட்டான். ஏன் அவருக்கு தெரியும் உண்மையில்லாத ஆளு? உண்மையில போமா, ஏங்க போங்க, என் புருஷன் இல்லையா, நீ 10 மாத தங்கம் 24 கேரட். எத்தனை பேர் அப்படி புருஷன் நம்பி விடுவீங்க? அவன் திருட்டு பையன் பாஸ்டர், திருட்டு பையன். அவன் மூஞ்ச பாரு, திருட்டு பையன். அவனை தனியா படுத்துக்க எனக்கு பக்கு பக்குன்னு தான் பாஸ்டர். அவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரைக்கும் நான் ஏசப்பட்டு ஜோமன்னே இருப்போம் பாஸ்டர். ஆண்டவரே என் புருஷன் இல்லையா உத்தம புருஷனா இருக்கணும். எல்லா பெண்களும் விரும்புதான், உத்தம புருஷனா இருக்கணும், உத்தம பொண்டாட்டியா இருக்கணும், உத்தம பொண்ணா இருக்கணும், உத்தம பையனா இருக்கணும்னு. ஆனா நம்முடைய சம்திங் ராங் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஆவியில உண்மை இருக்கணும். இந்த ஆவியில உண்மை இருக்கணும். சில வீட்டில் நீ வேலைக்கே போவேன்னு சொல்றான். தெரியும் ஏன் தெரியுமா? உன் ஆவியில உண்மை இல்லை. ஏமா நீ வேலைக்கு போக வேண்டாம். ஏன் நான் முழுதும் ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஏன் போகக்கூடாது? இல்லம்மா வேண்டாமா, போவேன். வேண்டாமா, நான் சில காரியம் கேள்விப்படுறேன். நெருப்புல இறங்கிட்டான், வாழை மட்டும் போட்டு கொளுத்துட்டான், இறங்கு பார்க்கலாம், இறங்கு உன் உத்தமத்தை நிரூபிச்சு காட்டு. தேவனோடு எதிர்த்து நிக்காதீங்க. ஆவியில உண்மையா இரு போதும். ஆமே, அந்த நீ உண்மையா இருக்கிறத வெளிப்படுத்தி காட்டு. ஏன் சந்தேகம் வருது வீணா குடும்பத்துல? ஏன் சந்தேகம் வருது? ஏங்க சந்தேகம் வருது? நீ கோயிலுக்கு போக வேண்டாம், நீ ஜெபத்துக்கு போக வேண்டாம், நான் வந்தா என் கூட வா அப்படின்னா என்ன? தனியா போனா கட் பண்றேன்னு தெரியுது,
சொல்றாங்களே? நான்லாம் சொல்ல மாட்டேன் மாஸ்டர், என் மொண்டாட்டிலாம் நான் கொடுத்து வச்ச பாக்கியம் பாஸ்டர். இதுவே உங்க மனைவி தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் யோசிக்கிறீங்க பாருங்க, 10 கைக்கு மேல எம்புல. அப்ப இன்னும் என்ன இல்லை, குடும்பம் நடத்தி பிள்ளை கூட்டி எடுத்து பேரம்பத்தி எடுத்தாச்சு, ஆனா நம்பிக்கை வரல. இன்னும் பயமா, அவளை வெளியே அனுப்ப பயமாகுது, அவளை சர்ச்சை அனுப்ப பயமா இருக்குது இல்லையா? தோத்திரம். நோ, உன் ஆவியில உண்மையா இருக்கணும். என் தெய்வம் என்னை பார்க்கிறார், என் வாழ்க்கை அவர் தெரியும், என் காலங்கள் அவர் கையில் இருக்குது இல்லையா? பாடணும் இல்லையா? நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே கூடாது. புரிஞ்சுட்டா? நிகழ்காலமோ வருகாலமோ இல்லையா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. ஆவியில உண்மையா இருந்தா இல்லையா, சத்துரு உங்ககிட்ட வர மாட்டான். ஆவியில உண்மையாரு, தெய்வத்துக்கு உண்மையாரு, உன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாரு, தேவனுடைய வீட்டில் உண்மையாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களை யாரும் உங்களுக்கு கண்காணிக்காம உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேமரா கேட்ச் பண்ணுது இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும்போது பதறியும் கோதுமை தனியா பிரிப்பாரு. அன்றைக்கு தான் உன் ஆவில நீ இருந்த உண்மை வெளிப்படும். ஒத்துக்கிறீங்க? அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவில உண்மையா இருக்கணும். ஆமென். உங்க ஆவி உண்மையா இருக்கணும், உங்க ஆத்மாவில் உண்மையா இருக்கணும், உங்க சரீரத்தில் உண்மையா இருக்கணும், உங்களை ஏற்படுத்தினார இயேசுநாதருக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? இந்த வீட்டில் உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய வீடு. ஆமா, அதுதான் சொல்றேன். உங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருங்க இல்லையா? நல்லா 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 தலை பாருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க இல்லையா? பனியன் போட்டுக்கணும், லுங்கி ஒன்று கட்டிக்கின்னு. எப்போ யாரை பார்க்க வர கோயிலுக்கு? தெய்வத்தை பார்க்க வர, ராஜாதி ராஜாவை பார்க்க வர. ஒரு முதலமைச்சரை பார்ப்பதற்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு முறை இருக்கு. ராஜாதி ராஜாவை பார்க்க வரோம், வாரம் வாரம். எப்படி இருக்கணும்? அந்த தகுதியோடு வரணும். புரியுதுங்களா? அதனால தாங்க நம்ம வாழ்க்கை சில 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 நன்மைகள் நடக்க மாட்டுது, சில ஜபங்கள் கேன்சல் ஆகுது. ஏன்? உன் ஆவில உண்மை இல்லை, உன் ஆத்மாவில் உண்மை இல்லை, உன் வாழ்க்கையில உண்மை இல்லை. வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் போய் சொல்லுது, நீங்கள் திருடரும் கொலைபாதகரும் அப்படி இப்படிலாம் இருந்தீங்க. ஆனா ஒண்ணு கொஞ்சம் ஆளு சொல்றாரு, இப்போவோ நீங்க தேவனாலே மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், அவர் ஏற்ற விதமாய் நடந்து கொள்ளுங்கள். அதுதாங்க உங்களுக்கு வார வாரம் பிரசங்கம் பண்றாங்க. புரியுதா? ரைட். ஆவியிலே உண்மையா இருக்கு. மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வைராக்கியமாய் இருப்பார்கள். யாரு? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வைராக்கியம் பாராட்டுவார்கள். நமக்கெல்லாம் வைராக்கியம் என்னன்னு தெரியல. சில வைராக்கியம் இருக்கு, உலக வைராக்கியம் இல்லையா? நீ சத்தா நான் வரக்கூடாது, நான் சத்தா நீ வரக்கூடாது, உன் மாலை என் மேலே விழக்கூடாது. செத்துட்டு அப்புறம் மாலை விழுந்தானா, மாலை விழாம அவன் வந்தானா வரணும், எப்படி உனக்கு தெரியும்? என்ன வைராக்கியம் இது? கசப்பு வைராக்கியம் எங்க இருக்கோ அங்க கலகம் இருக்கும் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. 14, உங்க இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதார்கள். நான் பாத்தியா, அவகிட்ட நான் 4 வருஷம் பேசல பத்தியா? இது பெருமையா? அது உனக்கு அவ்வளவு உனக்கு ஆபத்து. புரியுதா? ஆமா, வைராக்கியம் அதெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது. கசமான வைராக்கியம் அதெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வர ஞானம் இல்லை, அது உலக ஞானம், ஜென்ம சுபாவம், பேய் தானம். பேய் கோன்னு சொல்றாங்க. அழகா சொல்ற, பேய் தானத்துக்குரியது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கணும். என்னாகும் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் பிணைக்காசுன்னு ஒரு தம்பி, வாலிபன், ஒரு வாலிபன் சபையில வந்து கஸ்பியும் குஸ்பியும் என்ன பண்றாங்க, பாவம் செய்யறாங்க. இந்த வாலிபன் பார்த்து ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்திட்டாங்க. 2 பேரும் குடல இறங்கிட்டான். ஆண்டு அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு பாருங்க, அவனையும் அவன் சந்ததி தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது
அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, தம்பி தங்கச்சி பாரு, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி, ஒரே குத்து 2 பேர் வயிற்று ஈட்டி போயிட்டு. ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் அத்தனை பட்டணத்து போறாரு 17-16. அப்போஸ்தலர் 17-16 வாசி பாருங்க. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவில மிகுந்த வைராக்கியம். உனக்கு என்ன வைராக்கியம் வரணும்? ஜனங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்ணு கூடாய் போய் இருக்கிறது. அவங்கள பார்த்தா அவன் ஆவில ஒரு வைராக்கியம் வரணும். ஜெபிக்கணும். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். உன் ஆவில அப்படிலாம் பார்க்கும்போது இல்லையா, உன் ஆவில ஒரு வைராக்கியம் வரணும். இயேசுவே நம்ம மக்கள்லாம் ரட்சிங்கப்பா. உனக்கு என்ன வைராக்கியம் இல்லையா? விட்ட உடனே அடுத்த 10 நிமிஷம் மீன் கையில உட்காந்து நிற்கிற, இதான் உன் வைராக்கியமா? உன் ஆவிக்குரிய வைராக்கியமா? அது கறிக்கையில உட்காந்துக்கிற உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்காங்களப்பா, மனம் திரும்ப இல்லையா? அவ்வளவு ஓட்டம் ஓடி என்ன சாதிக்க போற? அப்போ நீ ஆவிக்குரிய பிள்ளை, என்ன வைராக்கியம் உனக்குள்ள இருக்கு? பேப்பரை பாருங்கம்மா, அதுல எவ்வளவு ஜெப குறிப்பு வருது. உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆவில ஒரு வைராக்கியமா, ஏசப்பா நீ ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிற, நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, உனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லையா அழிந்து போற காரியத்துக்காக அந்த வைராக்கியம் இந்த வைராக்கியம், கசப்பு, கோபம், எரிச்சல். ஆண்டுக்கா வைராக்கியம் பாராட்டுங்க. ஆண்டு மேல சந்தோஷப்பட பாருங்க. அந்த பிணைக்காசை ஆண்டு எப்படி ஆஸ்வதிக்க பாருங்களேன். அந்த பிணைக்காசை எப்படி ஆஸ்வதிக்க பாருங்க. அவன் குத்தி கொலை பண்ணா, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பிணைகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டணத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டும் பார்க்கலாம். வைராக்கியம் இருக்கணும். புரியுதா? அவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க, ஆவிக்குரிய வாட்டில் வளர்ந்துருக்கிறவங்க, கனி கொடுக்கிறவங்க. அவங்க தான் அந்த மகிமின் தெய்வத்தை முகமா சந்திப்பாங்க. புரிஞ்சிட்டீங்களா? அப்படி கொஞ்சம் மாறுங்க. ஒரு வைராக்கியம். ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க இல்லையா, உலகத்தின் பிள்ளைகள் உங்க மேல ஆசைப்பட்டு இல்லையா தவறான ஒரு காரியங்கள் செய்யும்போதுலாம், சாரி சார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் செபிக்கணும், நான் ஸ்கூல் சர்ச்சுக்கு போற ஆளு இல்லையா, நமக்கு இதெல்லாம் நான் படிச்சு ஏற்ற காலத்தில் ஆண்டு உயர்த்துவாரு, அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் செய்வேன். இப்போ நீ அவாய்ட் பண்ணணும் இல்லையா? அவன் லட்டு நீட்டின உடனே ஒரு பூ கொத்து உடனே அப்படியே ஜொயின்னு மயங்கிட கூடாது. பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். ஆமா ஆமா, புரியுதா? புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஊழியம் செய்யறவங்க, கேச நடத்தவங்களாம் உங்க ஆவில நல்ல வைராக்கியம் இருக்கணும். ஆமே. அப்ப உங்களை பார்த்து ஆவிக்குரியவங்க சமாதானம் உனக்கு உண்டாகும். உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் உன்னை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் அவன் வைராக்கியம் பாராட்டினா, நீங்களும் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி வைராக்கியம் பாராட்டுங்க. உங்களுக்கு விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. காரிய சித்தி உண்டாகும். உனக்கு எல்லா கிருபைகளும் தேவன் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்மளே 3 காரியம் சொல்லியிருக்க. 1, உங்க ஆவியில ஒரு எளிமை இருக்கணும். 2வது ஆவியில உண்மை இருக்கணும். 3வது ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியம் இருக்கணும். எழுந்து நில்லுங்க, கை உயர்த்தி கண்ணை மூடுங்க.
இன்னும் நான் குறைவுள்ள மனுஷனா இருக்கு. இயேசு சொன்னாரு, உன்னிடத்தில் இன்னொரு குறை இருக்கு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. யாரை பார்த்து குறை இருக்குன்னு சொல்றாரு? ஆண்டவர் சொன்னார்னா கீழ்ப்படியணும். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. கை உயர்த்தி அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க ஆண்ட சமூகத்தில். உன் நினைவு வேறு, தெய்வ நினைவு வேறு. உங்க நினைவு வேறு, தேவன் நினைவு வேறு. உன்னுடைய அளவுக்கோல் வேறு, தேவனுடைய அளவுக்கோல் வேறு. நீ தராசிலே நெருக்கப்பட்டிருக்கிறாய், குறை காணப்பட்டிருக்கிறாய். சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, தேவனுடைய தராசு ஒன்று இருக்கிறது. அதுல கர்த்தர் உங்களையும் என்னையும் வைப்பாளானால் குறை இருக்கும். ஏன்னா நீ உன்னை பார்க்கிறது மாதிரி தெய்வம் உன்னை பார்ப்பது கிடையாது. கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சோமனும் உடைத்து விடும். ஒரு மாற்றம் பண்படுத்தும், பயன்படுத்தும். எல்லாம் கேளுங்க. இந்த மாசம் உனக்கு விடுதலை கிடைக்கணும். உன் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் விடுதலை உண்டாகணும். உன் வேலையில ஒரு விடுதலை, உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை, உன் ஊழியத்தில் ஒரு விடுதலை, உன் பகுதியில ஒரு விடுதலை, உன்னை கொண்டு விடுதலை. கை உயர்த்துவம்மா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, அந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம்ப்பா. இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால தான் இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா, இயேசு சிந்தி அந்த ரத்தத்தினாலே எனக்கு விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. விடுதலை இல்லாம இருக்கிறேன்ப்பா, சமாதானம் இல்லாம இருக்கிறேன்ப்பா, சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன்ப்பா, ஒரு நடைப்பணமா இருக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லு. ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் குறைந்த அறிவுள்ளவர்கள் ஆண்டவரே, குறைஞ்ச ஞானமுள்ளவர்கள் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களை இந்த பூமிக்கு உப்பா வைங்கப்பா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வைங்க ஆண்டவரே. அப்பா, இவர்களை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உதவியாய் இவங்களை உருவாக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா, சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே தந்திரங்களை இவர்கள் எதிர்த்து நிற்க நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். வியாதியோடு வந்திருந்தா அவங்க வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உச்சம் தளிர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, ஐயா, எலும்பு நரம்பு தசையில், ஐயா, வயிற்றுல, சிறுநீரகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, பெருங்குடல், சிறுகுடல்ல, அப்ப ஜீரண உறுப்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் இப்போதே கடிந்து விலகி போ பிசாசு. ஜனங்களை விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. தேவைகளை சந்தி, குறைவை நிறைவாக்கி ஐயா, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.